அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 8ஆம் தேதி முதல் சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த செவ்வாய் பகவான் 8/6/2025 தேதி முதல் சூரியனுடைய ஆட்சி வீடான சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் நிழல் கிரகமான கேதுவோடு இணைகிறார். இதன் காரணமாக கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பாக கும்பராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேசத்தில் சுக்கிரனும், ரிஷபத்தில் சூரியனும், மிதுனத்தில் குரு பகவானும் புதனும், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவி, விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி செவ்வாய் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் செவ்வாயினுடைய அனுகிரகம் இருந்தால் ஒருவருக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது, ஒரு ஜாதகக்காருக்கு சொந்த வீடு, இனிய மன வாழ்க்கை, செல்வம் அளிக்கும் பூமிக்காரகன் செவ்வாய் கிரகத்தினுடைய சூட்சம கிரகங்கள் பற்றி பார்க்கும்போது, உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்கின்றது ஜோதிட சாஸ்திரம். அது மட்டுமில்லாமல் இந்த ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம். செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறார். பூமிக்காரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள், மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள், நெருப்பு சம்பந்தமான வேலைகள், இரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள், ஆயுதம் சம்பந்தப்பட்டவை, இராணுவம், பவளம், துவரம் பருப்பு, வீரியம், இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதி ஆகிறார். நவ கிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய். ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும். மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை, போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய்தான். குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் 35 வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறார். இந்த காலகட்டத்தில்தான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக ஏதேனும் காரியங்கள்ல நம்மை இறங்க வைப்பார் செவ்வாய் பகவான். பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய திசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும். உடற்பயிற்சி நிலையங்கள் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு, நிலம், மாட்டு பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார். கூடவே மற்ற சுபகிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும். தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு, உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பார். பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலும் ஜாதகர் கொடிகட்டி பரப்பாரு. அபாரமான லாபம் தருவதும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கு கோடி கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இவர்தான். செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சகம் காலபுருஷ தத்துவத்தில் 8ஆம் இடமாக வருவதால் இன்சூரன்ஸ், மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்டச் செய்வார். ஒருவர் செய்யும் வேலை, தொழில் போன்றவற்றை குறிக்கும் 10ஆம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விருச்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிறகு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும். அது மட்டும் இல்லாமல் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய லக்னத்திற்கு 10ஆம் வீட்டில் தனித்து ஆட்சி பெறுவது நல்ல ஒரு நிலை இல்லைங்க. ஆனால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் உச்சம் பெறுவது அது மறைவு ஸ்தானம் என்பதால் நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரமா அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம
செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் யார் மீது அதிகம் இருக்கும் என்று பார்க்கும்போது செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்ததாக செவ்வாய்க்கிழமை உள்ளது. அந்த கிழமையில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பார்க்கும்போது மனித பிறப்பானது நவ கிரகங்களின் அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து அவர்களின் ஜாதகமும் அமைகிறது. அதேபோல் வாழ்க்கையின் பயணங்களும் இருக்கும். சில ஜாதகங்களை பொறுத்தவரை ஏதேனும் ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அந்த கிரகத்தை போலவே ஜாதகக்காரர்களின் மனநிலையும் இருக்கும். அனைத்து கிழமைகளிலும் கிரகங்களை அடிப்படையாக கொண்டுள்ளது. திங்கள் என்றால் சந்திரன், ஞாயிறு என்றால் சூரியன். இதுபோல் ஒவ்வொரு கிழமைகளில் பிறந்தவர்களும் அந்தந்த கிரகத்தால் ஆளுமை செய்யப்படுகின்றன. இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்தவர்கள் குறித்து விளக்கமாக இங்கே பார்க்கலாம். நவகிரகங்களை பொறுத்தவரை சூரிய பகவான் ராஜாவாகவும் செவ்வாய் தளபதியாகவும் அழைக்கப்படுகின்றன. செவ்வாய்க்கிழமையில் ஆதிக்கம் செய்யும். செவ்வாய் பகவான் உடல் வலிமையும் மன வலிமையும் தரக்கூடியவர். அப்படிப்பட்டவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். பொதுவாகவே அழகான தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள். மனதளவில் நல்ல எண்ணங்களை கொண்ட இவர்கள் எதையும் போராடி பெறக்கூடியவர்கள். மற்றவர்களின் மீது அக்கறை காட்டும் குணம் அதிகம் உண்டு. போலியான விஷயங்களை வெறுப்பார்கள். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இயல்பாகவே மன வலிமையும் உடல் வலிமையும் அதிகமாக இருக்கும். நோய்களின் தாக்கம் குறைவாக இருக்கும். சிக்கல்கள் காரணமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்க வாய்ப்புகள் உள்ளது. தொற்று நோய்களின் பாதிப்பு வர அதிக வாய்ப்புகள் உள்ளது என்பதால் கவனமாக இருப்பது நல்லது. இவர்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் திறமை செயல்பாடுகள் இருக்கும். படுத்துவிட்ட தொழிலாக இருந்தாலும் அதனை தூக்கி நிறுத்தும் பலம் இவர்களுக்கு உண்டு. மன தைரியத்தோடு எதையும் எதிர்கொள்ளும் திறன் உள்ளவர்கள். பணம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இவர்களுக்கு இணை இவர்கள் மட்டுமே. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எப்போதும் இவர்களுக்கு வெற்றிதான் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடைக்கலங்க. அப்படிப்பட்ட செவ்வாயினுடைய பெயர்ச்சியின் காரணமாக கும்பராசிரியர்களுக்கு இக்காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தன குடும்பாதிபதி குரு 5ஆம் இடத்திற்கு மாறி இருப்பது இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களை குறைத்து வெளிச்சத்தை தரும் நிலை உள்ளதுங்க. அது மட்டும் இல்லாம அவர் உங்களுடைய ராசியை 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். ராசி சனி ராகு அமர்ந்து இருக்கிறார்களே என்று நினைக்க வேண்டாங்க. ஜென்ம ராகு ஜென்ம சனியினுடைய தீய பலன்களை குருவினுடைய பார்வை கட்டுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் இதற்கு என்ன பொருள் என்று சொன்னால் நீங்கள் அவசரப்படாமல் நல்லவர்களுடைய ஆலோசனையோடு செயல்பட்டால் தீமை நெருங்காதுங்க. குரு என்பது நல்லவர்களுடைய ஆலோசனை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். 3இல் சுக்கிரன் பொருளாதார உயர்வை தருவார். 6இல் உள்ள செவ்வாய் உங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தி வெற்றியை தருவாருங்க. உங்களுக்கு ஜென்ம ராகு மற்றும் ஜென்ம சனி நடந்து கொண்டிருந்தாலும் கூட குரு பகவானுடைய சுப பார்வை உங்களுடைய ராசிக்கு பதிவதால் அந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய தீமை பலன்களை குரு பகவான் தடுத்து விடுவார். அப்படிப்பட்ட தருணங்கள்ல எவ்வளவு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு கவனமாக இருந்து செயல்களில் ஈடுபட்டு வெற்றியை காண வேண்டியது உங்கள் கையில தாங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜென்மத்தில் சனி ராகு இருப்பதால் உங்களுடைய எண்ணங்களை நீங்களே கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டுங்க. 4இல் சூரியன் இருப்பதால் யாரிடமும் பகை வேண்டாங்க. 4இல் புதன் அமர்ந்திருப்பதால் சுக குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக நரம்பு தளர்ச்சி திடீர் மயக்கம் சோர்வு ஏற்படலாங்க. பங்குதாரர்கள் சிக்கல்களை தரலாங்க. சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அதே போல் கும்பராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு வரனை நிச்சயிப்பது நல்லது. முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அகலக்கால் வைக்க வேண்டாங்க. முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த தருணங்கள்ல அம்பாலை வணங்குங்க. சனி ராகு சேர்க்கை இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை துர்க்கைக்கு விளக்கு போடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.